வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. இந்தோனேசியாவில் ரணில் சந்திரிகா இடையே ரகசிய பேச்சுவார்த்தை. இந்தியாவில் கைதான ISIS உறுப்பினர்களின் வாக்குமூலம். தொடரும் சீரற்ற வானிலை. கடற்தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இவர்களை கண்டால் உடன் அறிவிக்கவும் காவல்துறையினர் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. அதிபர் தேர்தலுக்கு பின்னதான பொது தேர்தல், ரணிலின் கருத்து. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நடைமுறைப்படுத்தப்படவுள்ள விசேட கடன் திட்டங்கள். நாடாளுமன்ற கலைப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். மரண கிணறு இடிந்து வீழ்ந்ததில் 8 பேர் காயம். யாழ் பல்கலைக்கழக கட்டட திறப்பு விழாவை எதிர்த்து கல்விசாரா ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்தோனேசியாவில் ரணில் சந்திரிகா இடையே ரகசிய பேச்சுவார்த்தை. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்கவிற்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. குறித்த பேச்சுவார்த்தையானது இந்தோனேசியாவிற்கு ரணில் விஜயம் மேற்கொண்டிருந்த போது அங்கு சந்திரிகாவை சந்தித்த போதே இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் மட்டத்தில் பேசப்படுகிறது. எனினும் அங்கு பேசப்பட்ட விடயம் குறித்து தகவல்கள் ரகசியமாக பேணப்பட்டுள்ள நிலையில் அதிபர் ரணிலுடன் மஹிந்த அமரவீர, துமிந்த திசநாயக்க, லசந்த அழகியவண்ண, அனுரயாப்பா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழு ஒன்றும் சென்றுள்ளது. குறித்த நால்வரும் பண்டாரநாயக்க ஆதரவாளர்கள் என்ற வகையில் அண்மை காலம் வரை முக்கிய நபர்களாக இடம் பிடித்திருந்த நிலையில் இவர்களுக்கு மேலதிகமாக ரணில் விக்ரமசிங்கவுடன் நிமல் லான்சாவும் இந்த பயணத்தில் இணைந்துள்ளதாக தற்போது தெரியவந்துள்ளது. மேலும் உலக நீர் தினத்தில் பங்கேற்பதற்காக ரணில் விக்ரமசிங்க இந்தோனேசியாவிற்கு செல்வது தொடர்பில் ஆரம்பம் முதலே அரசியல் அவதானிகள் கவனம் செலுத்தியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கைதான ISIS உறுப்பினர்களின் வாக்குமூலம். குறிவைக்கப்படும் RSS. ISIS பயங்கரவாதிகள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் மற்றும் கட்சியின் தாய் அமைப்பான RSS அமைப்பை தாக்குவதற்கு சென்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இந்த 4 இலங்கையர்களும் கடந்த 20ஆம் தேதி இந்தியாவில் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இதில் மொஹமட் நுஸ்ரத் 38 தடவைகளும் மொஹமட் நஃப்ரான் 40 தடவைகளும் இந்தியா சென்று வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொஹமட் நஃப்ரான் இலங்கையில் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குழுவின் தலைவரான பொட்டனௌஃபரின் மகன் ஆவார். அத்தோடு கைது செய்யப்பட்ட மொஹமட் ஃபாரிஸ் மற்றும் மொஹமட் ரஸ்டின் ஆகியோர் இந்தியா சென்றுள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்திய தேசிய தௌஹீத் ஜமாத் பயங்கரவாத குழுவின் உறுப்பினர்களே இவர்கள் என குறித்த ஊடகம் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. மொஹமட் நுஸ்ரத் இதற்கு முன்னர் தங்க கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் என குஜராத் மாநில பயங்கரவாத பிரிவினர் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக நஃப்ரான் விசாரணையின் போது ஏற்றுக்கொண்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மொஹமட் ரஸ்டீனுக்கு எதிராக 3 போதைப்பொருள் வழக்குகள் இருப்பதாக குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தொடரும் சீரற்ற வானிலை. கடற்தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதிகளில் உருவாகும் சூறாவளி புயல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடற்தொழிலாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி கிழக்கிற்கு அருகில் மையம் கொண்டுள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதோடு வானிலை அதிகாரிகளின் சமீபத்திய கணிப்புகளின்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்கிறது. நாளை காலை 5:30 மணிக்கு கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவில் ஒரு சூறாவளி புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 11:30 மணியளவில் அதே பகுதியில் கடுமையான சூறாவளி புயலாக மேலும் தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் மிக பலத்த காற்று வீசும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதிக மழை காரணமாக நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடா என்பவை கொந்தளிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களை கண்டால் உடன் அறிவிக்கவும் காவல்துறை விடுத்துள்ள அவசர கோரிக்கை. அம்பாறையில் திருட்டுச் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 3 பெண்கள் தொடர்பாக காவல்துறையினர் தகவல் கோரியுள்ளனர். குறித்த பெண்கள் அம்பாறையில் உள்ள சந்தையொன்றில் அண்மை காலமாக திருட்டுச் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் சந்தேகித்துள்ளனர்.
இந்த நிலையில் இவர்கள் தொடர்பில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் இவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அம்பாறை காவல் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிபர் தேர்தலுக்கு பின்னதான பொது தேர்தல் ரணிலின் கருத்து. 2024 அக்டோபரில் அதிபர் தேர்தல்களுக்கு பிறகு உடனடியாகவே ஒரு பொது தேர்தல் நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அதிபர் தேர்தலுக்கு முன்னரே பொது தேர்தலை அறிவிப்பதை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு அதிபர் தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்படும் என அவர் அமைச்சரவை அமைச்சர்களிடம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் எவர் வெற்றி பெற்றாலும் பொது தேர்தல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதன் அடிப்படையில் 2024 ஜூலை 17க்கு பின்னர் செப்டம்பர் 17 மற்றும் அக்டோபர் இடையே ஒரு நாளில் வாக்குப்பதிவு நடத்தப்படுவதை இலக்காக கொண்டு அதிபர் தேர்தலுக்கான பணிகளை தேர்தல்கள் ஆணையகம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நடைமுறைப்படுத்தப்படவுள்ள விசேட கடன் திட்டங்கள். நாட்டில் எதிர்வரும் வாரத்திலிருந்து பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சார்ந்த வீரசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். தொழில்துறைக்காக இந்த விசேட கடன் திட்டங்கள் செயற்படுத்தப்படவுள்ளதாக கைத்தொழில் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதன்படி பிரதேச மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட உள்ளது. இதேவேளை வணிக வங்கிகள் மூலம் மானிய வட்டி வீதத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற கலைப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். அதிபர் தேர்தலுக்கு முன்னர் திடீர் பொது தேர்தல் நடத்தப்படும் என கடந்த வாரம் பல்வேறு தரப்பினர் வெளியிட்ட அறிக்கைகளினால் பங்குச் சந்தையில் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாராந்த அமைச்சரவை மாநாட்டில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் தனது பதவிக்காலத்தை நீடிப்பதற்காகவோ அல்லது பொது தேர்தலை நடத்தவோ அரசியலமைப்பை திருத்தும் திட்டம் எதுவும் ரணிலிடம் இல்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் அதிபர் தேர்தல் இவரிடம் நடைபெறும் என அதிபர் ரணில் தெளிவாக கூறியதாகவும் அதற்காக வரவு செலவு திட்டத்தில் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜூன் 15ஆம் தேதிக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என ஊகங்கள் வெளியாகி உள்ளதா என வினவிய போது அந்த ஊகங்களில் எந்த அடிப்படையும் இல்லை. அவ்வாறான விடயம் தொடர்பில் ரணில் அமைச்சரவைக்கு அறிவிக்கவில்லை எனவும் இது சிலரின் கனவு மட்டுமே என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மரண கிணறு இடிந்து விழுந்ததில் 8 பேர் காயம். கண்டி பகுதியில் உள்ள விளையாட்டரங்கில் அமைக்கப்பட்டிருந்த மரண கிணறு இடிந்து விழுந்ததில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நேற்று வியாழன் திவுளபலச ரொட்டவெல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருந்த மரண கிணறு இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளது. இரவு காட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பயணச்சீட்டு பெற்று மரணக்கிணறு காட்சி முனைவரை சென்ற குழு ஒன்று இந்த விபத்தை சந்தித்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த 50 வயதுடைய பெண்ணொருவரும் 13, 36, 40 மற்றும் 45 வயதுடைய 4 ஆண்களும் கிராதுகோட் மற்றும் மகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ் பல்கலைக்கழக கட்டட திறப்பு விழாவை எதிர்த்து கல்விசாரா ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் புதிய கட்டடம் திறந்து வைத்தமையை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 10:30 மணியளவில் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் மருத்துவ பீடம் மற்றும் பல்கலைக்கழக பிரதான வளாக வாயிலில் கருப்பு கொடிகளை பறக்க விட்டிருந்தனர். கல்விசாரா பணியாளர்கள் சம்பள உயர்வு மற்றும் சம்பள முரண்பாட்டுக்கான தீர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 2ஆம் தேதி நண்பகல் முதல் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளின்றி சகல பல்கலைக்கழகங்களும் செயற்படாது இருக்கின்ற வேளையில் எமது கோரிக்கைகளை தீர்த்து வைத்தலில் எந்தவித அக்கறையுமற்று காலங்கடத்தப்படுகின்றதாக ஊழியர்கள் சுட்டிக்காட்டினர். இருந்த போதிலும் இவ்வேளையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் யாழ் போதனா வைத்தியசாலையுடன் இணைந்த புதிய கட்டட தொகுதியானது அதிபர் ரணில், கல்வி அமைச்சர், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திறந்து வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டனர். இதனை யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் கண்டிப்பதோடு இச்செயற்பாடு எமது தொழிற்சங்க போராட்டத்தை மலினப்படுத்தும் செயற்பாடாக காணப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.